நம்ம மல்லி இருந்துன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. இப்படிதான் என் தங்கச்சிய காணோம் அப்படின்னு சொல்லி, நம்ம அவங்களும் வந்துன்னு என்ன தங்கச்சிய காணோமா? என்னம்மா ஆச்சு? ஏதாச்சு? விசாரிக்கும்போது தான், இப்படிதான் வந்து அவ காலேஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க போனான்னே தெரியல எங்களுக்கு. நாங்க விசாரிச்சோம். விசாரிக்கும்போது அவங்க இருந்துட்டு இப்படிதான் வந்து ஒரு கார்ல ஏறி போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து சொன்னாங்க. ஃபோட்டோ காட்டி நாங்களும் விசாரிச்சோம். அந்த இடத்துல இருக்கிற கேமராவ வந்து நம்ம செக் பண்ணா, அவ யார் கூட போயிருக்கா? என்ன ஆனா? அப்படின்னு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ் கிட்டயும் சொல்றாங்க. அவரு வந்துன்னு சரிம்மா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம விஜய் விட்டாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு போயிட்டு, அ அங்க போய் ஒரு இதுல வந்து கேட்கும்போது, அவங்க வந்து சரி கேமரா போலீஸ் வந்து கேட்டா எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? அதனால வந்து அவங்களும் வந்து கேமரால பார்க்குறாங்க. அப்ப வந்து கரெக்ட்டா வந்து நம்ப விஜய் வந்து வரம்போது, கரெக்ட்டா வந்து அவன் வந்து காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறான் இல்லையா? அ உட்காந்துட்டு அப்புறம் வந்து விஜய் வந்து காசு குடுத்துட்டு போயிட்ட பின்னாடி, திருப்பியும் அவன் வந்து திருப்பியும் வந்து நம்ம மயில் கூட பேசி, அவள வந்து கார்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப வந்து அந்த கார் நம்பர வந்து அந்த கார் நம்பர் எங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு வந்து நம்ம போலீஸ் வந்து இப்ப கண்டுபிடிக்க போறாங்க. அதுல வந்து இருக்கிற பையனையும் வந்து நம்ம மல்லி ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனையாச்சு. ஒரு இதுல வண்டியில போயிட்டு இருக்கும்போது கீழ விழுந்துட்டாங்க மயிலுவும், தினேஷும். அப்போ வந்து நம்ப சண்டை பிடிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம மல்லி வந்து ஏற்கனவே பார்த்துட்டு, அவ கூட சேரக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன பின்னாடியும், இவ வந்து இவ்ளோ வேலை பண்ணியிருக்கா, அப்ப இவன் கூட தான் ஓடி போயிருக்கா. அப்பன்னா வீட்ல இருக்கிற ரூ. 1,00,000 நகையுமே அ ந ரூ. 1,00,000 காசு, நகை எல்லாமே வந்து இவ தான் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மல்லிக்கு வந்து சந்தேகம் வருது. அப்பன்னா அந்த பையன் கூட போயிருக்கான்னா, அவன் வந்து நல்லவனா, கெட்டவனா அப்படின்னு தெரியாமயே இவ போயிருக்கா. நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி வந்து ரொம்ப கவலையோட இருக்காங்க. என் தங்கச்சி எப்படி இருக்காளோ, ஒரு நிமிஷம் கூட அவங்க கூட இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து மயிலு வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனான் இல்லையா? ரூம் பாய் நல்லவன் மாரி வந்து நாடகம் ஆடி, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயி, அவன் வந்து அந்த நகைக்காகவும் அந்த பொண்ண வந்து வேற யாராவது வித்தா இவங்களுக்கு பல மடங்கு காசு, நகை அ எல்லாமே வந்து ஒரு 8 பவுன் அந்த நகை இருக்கும். அந்த நகையும் எடுத்துக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாம் பிளான் பண்ணி தான் அவன் வந்து இந்த விஷயத்தவே பண்ணியிருப்பான். அந்த நகைக்காக மட்டும் தான். இப்ப நம்ம மயிலு வந்து மயக்க போட ஜூஸ்ல வந்து மயக்க மருந்து கலந்து குடுத்து, அவ வந்து மயக்கம் போட்டு விழுந்துர்றாங்க. அப்போ வந்து அந்த ரூம் பாயும் அவங்க ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க. "அ இவகிட்ட இருந்த நகைய நம்ம எடுத்துக்கினா மட்டும் பத்தாது. இவளையும் வந்து யாருக்காவது எடுத்துட்டு போய் வித்துறணும். அப்பதான் வந்து இவ வெளிய யார்கிட்டயும் சொல்லாம இருப்பா. நம்மள காட்டி குடுக்காம இருப்பா. அப்படி இல்லன்னா இவ உயிரோடயே இருக்கக்கூடாது. இப்படி ஏதாவது பண்ணி அவ வந்து வெளிய போகாத மாரி பண்ணிரணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லயே வந்து அவள கட்டி போட்டுர்றாங்க. அங்கேயே கட்டி போட்டுர்றாங்க. அந்த நகைய எடுத்துக்கிறாங்க. இப்ப வந்து இவள தேடி யாராவது வர்றதுக்குள்ள இவள ஏதா பண்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூம் பாயும் அந்த அவங்க ஒய்ஃபும் வந்து பேசிக்கிறாங்க. அவங்களும் நல்லவங்களே கிடையாது. தினேஷோட கெட்டவங்களா இருக்காங்க. தினேஷும் வந்து ஒரு பக்கம் தேடிட்டே இருக்கான். அந்த தினேஷ கண்டுபிடிச்ச போலீஸ் வந்து இவன் தான் கூட்டிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு, தினேஷ வந்து அடிச்சு விசாரிக்கும்போது, அவ வந்து இருந்தா. ஆனா வந்து ஒரு ரூம் பாய் பேச்ச கேட்டு வந்து, அவ வந்து நான் கெட்டவன்னு தெரிஞ்ச உடனே அவ வந்து ஓடிட்டா. அவள தேடி கண்டுபிடிக்க முடியல. நாங்க வந்து எவ்வளவோ தேடுனோம். அவள வந்து கண்டுபிடிக்க முடியல. அவ எங்க போனான்னு தெரியல. ஆனா வந்து அவன் வந்து எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான். இப்படிதான் நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான். அப்புறம் வந்து இவன தினேஷையும் வந்து நல்லா அடிச்சு விசாரிக்கிறாங்க. அவன் வந்து அப்பயும் வந்து என்கிட்ட இல்ல அவ. ஓடிட்டான்னு சொல்றாங்க. இப்போ வந்து அந்த ரூம் பாய் வந்து யாரு? எங்க இருக்கு வீடு? அப்படின்னு கண்டுபிடிச்சு, போலீஸும் அந்த மல்லியும் போறாங்க. அப்போ வந்து கரெக்ட்டா வந்து போலீஸ் எப்படி இருந்தாலும் வந்துருவாங்கன்னு தெரிஞ்ச அ இவன் இருந்துன்னு நம்ம மயிலு வந்து ஒரு தாள ஒளிச்சு வைக்கிறான். ஏன்னா, அவன் மயக்கம் போட்டிருந்தா, அவன் மயக்கம் அவனுக்கு தெளிஞ்சிட்டு இருந்தா, அவன் வந்து ஈஸியா வந்து இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அவன் வந்து மயக்கம் போட்டு இருக்கால்ல, அவள வந்து ஒரு தாள் வந்து ஒளிச்சு வச்சுட்டு, அந்த நகையும் வந்து எடுத்து வச்சுருவாங்க.
அது அப்புறம் நம்ம மல்லியும் வந்து அந்த வீட்ல வந்து இப்படிதான் கேட்குறாங்க. "இப்படிதான் வந்து அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இப்ப உங்ககிட்ட தான் அடிக்கடி பேசிட்டு இருந்ததா எனக்கு தெரிஞ்சிருச்சு. தினேஷ் வந்து சொல்லிட்டான். உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து அவள எங்கேயாவது தப்பிக்க வச்சீங்களா? இல்ல அவ எங்க இருக்கா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு?" கேட்கும்போது, "இல்லம்மா நான் வந்து அவன் கெட்டவன்னு வந்து ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சு அவன்கிட்ட சொன்னேன். அவகிட்ட சொன்னேன். அவ வந்து சரி நான் அவன் கெட்டவன்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சு வரேன்னு சொன்னான். ஆனா வந்து நானு நைட் வரையும் வெயிட் பண்ணேன். அவன் வரவே இல்ல. நைட்டுக்கு ஒரு 10 மணிக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அவன் வரவே இல்ல. அப்புறம் அவன்கிட்டருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நானும் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. நானும் வந்து திருப்பியும் போல. ஹோட்டலுக்கே போல. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அத நம்பி நம்ம நம்பிட்டு நம்ம மல்லி வந்து வீட்ட விட்டு கரெக்ட்டா வெளிய வரும்போது, உள்ள வந்து ஒரு சத்தம் கேட்குது. நம்ப மயிலு வந்து முழிச்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்து நம்ப அக்கா, அக்கா அப்படின்னு சொல்லி கத்தவும் முடியாது. ஏன்னா வந்து வாயில துணியெல்லாம் போட்டு தான் சேஃபா வந்து கட்டி வச்சிருக்கான். அந்த டோர வந்து டப்புன்னு எட்டி உதைக்கிறாங்க. இப்ப என்னாச்சுன்னு திரும்பி பார்க்கும்போது, ஒண்ணும் இல்லம்மா எலி தொல்ல நெறைய இருக்கு வீட்ல. இப்படிதான் அடிக்கடிக்கு பண்ணுது இந்த எலி" அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இந்த ஹோட்டல் பாயும் வந்து அவங்க ஒய்ஃபும் மல்லியும் வந்து சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வேற வேற தாவல தேட கெளம்பிட்டாங்க. நம்ப அவன் வந்து திருப்பியும் முழிச்சுக்கிட்டியா? அப்படின்னு சொல்லி போயி, நான் உங்கள நல்லவன்னு நெனச்சேன். எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி இந்த மயிலும் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க.